எல்லா அத்லெட்ஸுமே எனக்கு நெறைய பேர தெரியும். அவங்களோட ஃபேமிலி பேக்கிரவுண்ட் என்ன எல்லாமே தெரியும். ஒரு பர்ட்டிகுலர் அத்லெட் எனக்கு தெரியவே இல்ல. புதுசா பார்க்குற மாரி இருந்துச்சு. அந்த பொண்ண கூப்பிட்டு கேட்டேன். "என்னம்மா நான் இதுவரைக்கும் உன்ன பார்க்கவே இல்ல. நீ எங்க ட்ரெயின் பண்ற?" ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ட்ரெயின் பண்ணாங்கன்னா தெரியும். ஆனா தமிழ்நாட்டுக்கு ஓடுற கேர்ள் அந்த கேர்ள். எங்க பண்றேன்னா, "நான் மகாராஷ்டிரால 2 இயர்ஸா மகாராஷ்டிரால ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்ட்டு. "ஏன் அங்க போய் ட்ரெயின் பண்ற? உன் ஃபேமிலி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?" அப்படின்னும்போது, அந்த பொண்ணு சொன்ன தகவல் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அவங்க மதர் கிடையாது, இறந்துட்டாங்க. அண்ணன் வந்து கல்யாணம் ஆயிட்டு அவர் ஃபேமிலியோட போயிட்டாரு. அப்பா நல்லா குடிப்பார் போல இருக்கு. அவரு ஒண்ணும் இந்த பொண்ண கண்டுக்கிறதே இல்ல. இந்த பொண்ணுக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அந்த அக்காவுக்கும் ஜெண்டர் இஷ்யூல அண்ணன் ஆயிட்டாங்கன்னு சொல்றா. ஆனா அவங்களும் என்னோட இல்ல. அவங்க தனியா போயிட்டாங்க. அவங்களும் எதுவும் சப்போர்ட் பண்றதில்ல. நான் என் ஊர்ல இருக்கும்போது அவங்கள வச்சு வச்சு என்னையும் அந்த மாரி வந்து பேசுறாங்க. எல்லாரும் பேசுறாங்க. அதனால எனக்கு இங்க இருந்து ட்ரெயின் பண்ணவே முடியல. நான் அதனால மகாராஷ்டிராக்கு போயிட்டேன். அப்ப அங்க இருந்து ட்ரெயின் பண்றதுக்கு எப்படிம்மா செலவெல்லாம் பார்த்துட்டேன்னா, நான் வருஷத்துக்கு ஒரு 4 மாரத்தான் இதுக்காகவே கேஷ் பிரைஸ் வின் பண்றதுக்காக ஓடி அந்த பணத்த வச்சு ஹோல் இயர் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ ஒரு நிஜமாவே மனசு ரொம்ப பாரமா ஆயிடுச்சு. அந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது. இது நான் கேட்ட ஒரு ஸ்டோரி. கேட்காத எவ்வளோ அத்லெட்ஸ் வந்து இந்த மாரி ஃபீல்டுல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே வெறி தான் மேடம். நான் வந்து ஒலிம்பிக்ஸ் போயிடணும்ட்டு. அதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் போய் அங்க மொழி தெரியாத ஒரு ஊர்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நெறைய சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நெறைய பேருக்கு நம்மளோட சப்போர்ட் தேவை அப்படின்றது தெரிகிறது.